நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் ஒருவர் தனது விவாகரத்து வழக்கில் 23 ஆண்டுகள் போராடி வெற்றி பெற்ற சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் வர்ஷா கோஹில் என்ற பெண். பத்ரேஷ் கோஹில் என்பவரை திருமணம் செஞ்சுட்டு இங்கிலாந்துல வசித்து வந்தாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. கடந்த 2002ஆம் ஆண்டு திருமணத்தை மீறிய உறவை காரணம் காட்டி வர்ஷா அவரோட கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஜீவனாம்சமாக 2,70,000 பவுண்டுகள், அதாவது இந்திய மதிப்புல 3,50 கோடி ரூபாய் மற்றும் ஒரு கார் ஆகியவை கணவர் தரப்புல இருந்து மனைவிக்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் தனது கணவர் உண்மையான சொத்து விவரங்களை தன்னிடம் இருந்து மறைக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் வர்ஷாவுக்கு இருந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நைஜீரிய முன்னாள் ஆளுநர் ஒருவரோடு இணைந்து பத்ரேஷ் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது அம்பலமானது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில அவர் மில்லியன் கணக்கிலான சொத்துக்களை மறைச்சு வச்சிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை தெரிஞ்சுக்கிட்ட வர்ஷா தனது பழைய விவாகரத்து ஜீவனாம்ச வழக்க மறுபடியும் தொடங்கினாங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு இங்கிலாந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்க மறுபடியும் விசாரிக்க அனுமதி அளித்தது. சொத்துக்கள் எல்லாமே குற்ற செயல்களின் மூலம் வந்தவை அப்படின்னு அரசு தரப்பு வாதிட்ட போதிலும் திருமண வாழ்க்கையின் போது நேர்மறையான முறையில் ஈடுபட்ட சொத்துக்களும் அதுல இருப்பதாக வர்ஷா வாதிட்டாங்க. இப்போ இந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்ற நீதிபதி வில்லியம்ஸ் பத்ரேஷ் கோஹில் ஒரு மோசடிக்காரர் அப்படின்னு சாடியதோடு அவர் சொத்துக்கள்ல சட்டப்பூர்வமாக ஈடுபட்ட 6.6 மில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது இந்திய மதிப்புல 84 கோடியே 50 லட்சம் ரூபாயை வர்ஷாவுக்கு ஜீவனாம்சமாக வழங்க தீர்ப்பளிச்சிருக்காரு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.